தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 37வது வாக்கியம், தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். அப்போ இயேசுவிடத்தில் யாரெல்லாம் போகிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். நம் வாசிக்கிற 35வது வாக்கியத்தில், என்னிடம் வருபவர்களுக்கு பசி இருக்காது, அப்படி என்றால் எப்போவுமே நிறைவோடு இருப்பார்கள். அப்போ திருச்சபை சொல்லித்தர அர்த்தங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல வேதனைகளோ பல காயங்களோ இருந்த போதிலும் இதோ அந்த வேதனை காயம் ஒரு நாளும் அவனை அல்லது அவளை நிலம் பதிக்காது. மாறாக தெய்வம் கூட இருக்கின்ற காரணத்தினால் தெய்வம் அவர்களை தாங்கி பிடித்துக் கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல பொருளாதார நெருக்கடிகள் இருக்கட்டும், கடன் தொல்லை இருக்கட்டும், எப்படி இருந்த போதிலும் நாம் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். காரணம், தெய்வம் நம் கூட இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு எந்த ஒரு திண்மையும் அங்கு கடந்து வராது, நாம் நிலம் பதிய மாட்டோம். அப்படி என்றால் இதோ உன்னை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்பது இறைவனுடைய வாக்குறுதி. இதே வாக்குறுதியை நமக்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். அதை யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தில், ஒருபோதும் நான் உன்னை திக்கற்றவராக விடமாட்டேன். மீண்டும் நாம் பார்க்கின்ற சமயத்தில் தெய்வம் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை திக்கற்ற விட மாட்டேன், நான் உன் புறமே தள்ளிவிட மாட்டேன். அப்போ யார் அந்த மக்கள்? யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். நல்லவர்களாக இருக்கலாம், அல்லது பாவ வழியில் வாழ்கிற நபராக இருக்கலாம். ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதன், குடித்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன், அல்லது பல தீமைகளுக்கு விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதன், அவன் மனம் உணர்ந்து ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் தெய்வத்தை தேடி வருகின்ற சமயத்தில் தெய்வம் அவனை ஏற்றுக்கொள்கின்றார். அவனுடைய பாவ நிலையை மாற்றிக்கொண்டு புதிய வாழ்க்கையை அவனை கொடுக்கின்றார், ஒரு புதிய படைப்பாக மாற்றி விடுகின்றார். அப்போ யாரெல்லாம் இயேசுவிடத்தில் செல்கிறார்களோ அவர்கள் புதிய படைப்பாக மாறுவார்கள். அன்பார்களே, நீங்களும் நானும் புதிய படைப்பாக மாற வேண்டும். அப்படி மாற வேண்டும் என்றால் இயேசுவிடத்தில் வந்தால் மட்டும்தான் முடியும். அதுதான் திருப்பலி, அதுதான் திருப்பலி. அப்போ உயிர்த்த ஆண்டவருடைய விழாவை கொண்டாண்டு கொண்டிருக்கிற நாம் இந்த நாட்களில் திருப்பலியானது சும்மா ஏனோ தானோ என்று இல்லாமல் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு நாம் புரிந்து கொண்டு மிக உண்மையோடு நாம் பங்கெடுக்கிற சமயத்தில் நிச்சயமாக இது நாம் புதிய படைப்பாக மாறுவோம். பலிபடத்தில் வர இயேசு கிறிஸ்துவை நம்மளால் அனுபவிக்க முடியும். நம்மை ஒருபோதும் தள்ளிவிடாத தெய்வம், ஒருபோதும் கைவிடாத தெய்வம், ஒருபோதும் ஒதுக்காத தெய்வம் இதை நம்மை தேடி வருகின்றார். அந்த வாக்குறுதி ஒரு நாள் பொய் ஆகாது. அதனால் தான் சொன்ன வார்த்தை, நான் கொடுத்த அந்த வாக்குறுதி தந்தவர், வாக்கு மாறாதவர். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாகிய தெய்வமே, என்னிடம் வருபவர்களுக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது என்று நீ சொன்னீர். நிறைவு மட்டுமே தான் வரும் என்று நீ சொல்லியிருக்கின்றீர். உன்னிடத்தில் வருபவர்களை ஒருபோதும் நீ புறம்பே தள்ளிவிட மாட்டீர். நீ கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவரே, எங்களுடைய சூழலின் காரணமாக நம்பிக்கையில் நாங்கள் பலவீனமாகி விடுகின்றோம். எங்களுடைய சூழல் ஆனது அருகில் எங்களை கொண்டு வராமலே அது தடுத்து நிறுத்து கொண்டே இருக்கின்றது. அதிலிருந்து நாங்கள் விட்டு மாறி உம்மை தேடி வரக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்துள்ளோம். அது சக்தியை எங்களுக்கு தந்துள்ளோம். உண்மையில் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய வரத்தையும் தந்துள்ளோம். நீர் எங்களை என்றும் கைவிட மாட்டீர், தள்ளிவிட மாட்டீர் என்று உணர்ந்தவர்களாக நாங்கள் செயல்பட கிருபை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.